ஹாய்ப்பா, ஐ எம் ஷங்கரி. நான் டப்பர்வேரில் 16 இயர்ஸாக இருக்கேன். நான் வந்து இப்போ உங்களுக்கு டப்பர்வேர் பற்றி ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னா, டப்பர்வேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டப்பர்வேர் ப்ராடக்ட்ஸ், அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸு, ப்ளஸ் வந்து நமக்கு ஃபுட் கிரேடட் பிளாஸ்டிக்கு, நெக்ஸ்ட் வந்து ரீசைக்கிள் பண்ணாத பிளாஸ்டிக் நம்ம டப்பர்வேர் பிளாஸ்டிக், ரீப்ளேஸ்மெண்ட் அவைலபிள் உள்ள பிளாஸ்டிக்கும் நம்ம டப்பர்வேர் மட்டும்தான். என்னன்னா ஃபர்ஸ்ட் யூசரும் நம்ம தான், லாஸ்ட் யூசரும் நம்ம தான். டப்பர்வேர் ஒரு ஸ்பூன் முதல் கொண்டு ஸ்பூன் கூட நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தான் யூசர், லாஸ்ட் யூசரும் நம்ம தான். இப்போ என்னன்னா இதை பத்தி ஸ்டீமிட் பத்தி இப்போ நான் பேச போறேன். என்னன்னா ஸ்டீமிட், இதுல என்ன வந்து உங்களுக்கு காய் எல்லாமே உங்களுக்கு வெஜிடபிள்ஸ், கேரட்டு, பீட்ரூட்டு எல்லாமே உங்களுக்கு அதுல போட்டு பாயில் பண்ணிக்கலாம். மேல வந்து உங்களுக்கு என்ன தேவையோ சாப்பாடு சூடு பண்ணிக்கலாம், இல்ல கீரை, உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ், இல்ல பயிறு வகைகள், காராமணி, கொள்ளு எல்லாமே உங்களுக்கு தண்ணியே இல்லாம வேக வைக்கணும் அப்படின்னா நம்பர் 1 ப்ராடக்ட்டுங்க டப்பர்வேர்ல ஸ்டீமிட் தான். நம்ம இப்ப இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? என்னன்னா இப்ப நான் வந்து 2 லேயர் இருக்கு. நான் வந்து ஒரு லேயர்ல தான் நான் வைக்க போறேன். என்னன்னா இது வந்து ராகி சேமியால புட்டு பண்ண போறேன். ஊற வச்ச ராகி சேமியா. இது என்னன்னா ஒரே ஒரு 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு ஊற வச்சு அழகா நம்ம உங்களுக்கு வேணும்னா வாழை இலை கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு வந்த உடனே ஹெல்த்தியா உங்களுக்கு ஈஸியா பசங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி செய்து கொடுத்துருவோம். இப்போ நம்ம இதுல போட்டாச்சு. இப்போ இதை விட பெரிய தட்டா நம்ம எடுத்துக்க போறோம். தட்டுல வந்து கேஸ்ல வச்சுட்டு, இப்போ நம்ம கேஸ்ல தான் செய்ய போறோம். கேஸ்ல வந்து தட்டு நல்லா அகலமான ரவுண்டு தட்டா எடுத்துக்கணும். ஒரே நிமிஷம் கொஞ்சம் தண்ணி அந்த பாயில் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு லேயர் தான் இப்போ நம்ம வைக்கிறோம். ஏன்னா நம்ம ஒன்று மட்டும் தான் இப்போ பண்ண போறோம். அதனால ஒரு லேயர், ஒரே நிமிஷம் பாயில் ஆகுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். தண்ணி வந்து இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம வந்து பாயில் ஆன உடனே நம்ம சிம்ல வச்சுக்க வேண்டியதான், லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். சரியா? லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இப்போ நம்ம இதை எடுத்து டைரக்டா உங்களுக்கு தட்டில் வச்சுட்டு தண்ணியில் கரெக்டாக நம்ம அந்த ரவுண்ட் இருக்கு, இதுல அந்த ரவுண்ட் வரைக்கும் தண்ணி இருந்தாலே போதும். ஃபர்ஸ்ட் மாதிரி நம்ம இட்லி குண்டான்ல துணி போட்டு நம்ம ஆவி கட்டுவோம். இப்ப என்னன்னா சீக்கிரமா ஆகணும். இந்த டப்பர்வேர்ல பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து உங்களுக்கு இதுல ஒரு டிராப் தண்ணி கூட உள்ள போகாது. அப்படியே தண்ணி எதனா வந்தா கூட உங்களுக்கு அந்த சைட்ல இருக்க ஹோல்ஸ் வழியா வெளியில வந்துடும், மறுபடியும் தட்டுக்கே வந்துடும் தண்ணி. சரிங்களா? இப்ப இது ஒரே நிமிஷம் சிம்ல வச்சுட்டு நீங்க எங்கேயும் போயிடக்கூடாது. பக்கத்திலேயே நின்னாலே போதும், 5 நிமிஷத்துல புட்டு ரெடி ஆகும். இப்ப நம்ம 2 மினிட்ஸ் தான் ஆகுது நம்ம அதை வச்சு. இருங்க இப்ப நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்ப என்னன்னா ஓப்பன் பண்றதுக்கு கரு துணியோ இல்ல உங்களுக்கு பாத்திரத்தை தொடுறதுக்காக துணியெல்லாம் எதுவும் தேவையில்லை. நமக்கு இதுலயே வந்து நமக்கு வெந்துச்சு பாருங்க. சூப்பரா வந்துடுச்சு. நம்ம இதுல தேங்காய் சர்க்கரை பசங்களுக்கு போட்டு உடனே கொடுத்துடலாம் சாப்பிட. 2 மினிட்ஸ்லயே உங்களுக்கு வந்து ராகிட்டு ரெடி ஆயிடுச்சு. கருத்துணிலாம் வேண்டாம், அப்படியே எடுத்து நம்ம கீழே வச்சா போதும். சிம்மில் தான் வச்சிருக்கேன் பாருங்க. தண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து ஏலக்காய், சர்க்கரை, தேங்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பாதாம், முந்திரி கூட பொடியாக கட் பண்ணி போட்டு பசங்களுக்கு சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எதனா ப்ராடக்ட் பற்றி தெரியணும்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேப்பா, நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். என்னன்னா இது வேற ப்ராடக்ட்ஸு நான் நிறைய உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டப்பர்வேர் ப்ராடக்ட்ஸில் இந்த மாதிரி ரெசிபி செய்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். ஓகேப்பா, தேங்க்யூ.